அமலாக்கத்துறை அறிவிப்பாணைக்கு எதிராக அமைச்சர் பெரியசாமியின் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு. கடந்த 2006 2011 ஆண்டு வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக 2,01,35,000 அளவுக்கு சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பெரியசாமி மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறை 2012 ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்குல பெரியசாமியின் மனைவி சுசீலா, மகன்கள் செந்தில்குமார், பிரபு ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் பெரியசாமி உள்ளிட்ட 4 பேரையும் விடுதலை செய்தது. இந்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கடந்த 2018 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் திண்டுக்கல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது. இதனை எதிர்த்து பெரியசாமி, செந்தில்குமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி உயர்நீதிமன்றம் முன்னதாக பிறப்பித்த உத்தரவில் தலையிட விருப்பமில்லை என்று திட்டவட்டமாக கூறியதோடு மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்காங்க.